ஃப்ரெண்ட்ஸு சரி ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருந்தான். சரி ஓகே அப்படின்ட்டு எறா பிடிக்கலாம் அப்படின்ட்டு போனோம். நானும் ஃப்ரெண்டும் 2 பேர் 3 பேர் போனோம். போயிட்டு பிடிச்சதும் பார்த்தா இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மாட்டுனுச்சு. பாருங்க எப்படி இருக்குதுன்னு எடுத்துட்டு வந்து கொட்டினோடனே ஸ்டார்ட்டிங் போகும்போதே டேய் அம்மாத்தரெல்லாம் முடியாதுடா அப்படின்னானுங்க. வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் டேய் என்னடா இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறோமோ அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியப்பட்டானுங்க. நமக்கு கிடைச்சதும் பார்த்தா எறா, ஜிலேபி, செல்லாக்காசி, உளுவை இது எல்லாமே கிடைச்சது. சரி ஓகே அதை என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் பார்த்தா வந்து ஃப்ரெண்டு சொன்னான். சரி ஓகே இதை நாமளே சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு சொன்னான். சரி நீங்க சாப்பிடுங்கடான்ட்டு நானும் சொல்லிட்டேன். உடனே நமக்கு கால் பண்றானுங்க. டேய் வாடா செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு கால் பண்ணாங்க. நம்மளும் ஒரு பரபரப்பா போனோம். சரி ஓகே ஃப்ரெண்ட் அந்த இடத்துல வந்து அவனே சாப்பாடு வடிச்சு குழம்புலாம் வச்சுட்டு எறா நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் மீன்லாம் வறுத்து நல்லா பாக்கா கொடுத்தான். சாப்பிட்றதுக்கே நமக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊறிச்சு. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்டு கூட நல்லா ஜாலியா சாப்பிட்டு நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே மறுபடியும் எப்படா போலாம் அப்படின்ற போல கேட்டிருந்தானுங்க. மறுபடியும் இதுக்கப்புறம் அவனுங்க ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இது போல எடுத்து நல்லா பார்க்கவா சாப்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தோம். பார்க்கறதுக்கே நாக்கு ஊறிச்சு. அவன் செய்யும் போதே சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ரொம்ப டேஸ்டா இருந்தது. தேங்க்யூ.